எல்லாருமே எதிர்பார்த்து இந்த மாதிரி நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இந்த ஒரு விஷயத்த காரணத்தினால தான் நம்ம குருவும் கையில பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம். என்ன நான் செய்வேன் உன்னோட சேர நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்தாங்க நம்ம கார்த்திக்கும் சரி, அதே மாதிரி நம்ம ரியாவும் சரி, எப்படியாவது குரு கையில் பிரிச்சிடணும். அவங்க மட்டும் இல்லாம நம்ம கையிலோடைய மாமாவும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது 2 பேரும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலோடைய மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதாவது அந்த மாமாவும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. 2 பேருமே பிரிக்கவே முடியவே இல்லை. அதுவும் இல்லாமல் எவ்வளவோ ஆள் வச்சு ட்ரை பண்ணாங்க. நம்ம கார்த்திக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட்டவே ஆகலை. ஆனால் இப்போ ரொம்ப ஒரு சுலபமாக பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது பிளான் பண்ணவே கிடையாது. ஆனால் அவங்க ஆசையை நம்ம அடையணுன்றதுனால தான் நம்ம கார்த்திக் பிளான் பண்ணார். சும்மாவே இந்த மாதிரி எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏதோ நடந்துடுச்சு. இது மூலயமா பார்த்தோன்னா இப்போ தான் பிரிகிறாங்க. அது எப்படா பிரிகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு நல்லா லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்பீங்க. கார்த்திக் எப்படியாவது நம்ம கையில் அடையணும் அப்படின்றதுனால எனக்கு பர்த்டே செலப்ரேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரியா கிட்ட ஏதோ சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே எல்லாமே எல்லாமே முடிஞ்சுது. அந்த பர்த்டே எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொதைப்பிடிச்சின்னு சொல்லலாம். அவங்க அதாவது கார்த்திக் நினச்சது எதுவுமே நடக்கலை. அந்த இடத்த விட்டு நம்ம கையில் போயிருந்தாங்க, பார்த்துருப்போம். எதனால் போயிருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களே அந்த விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி குரு நான் பெங்களூர் போகல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வர அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த இடத்துல இருந்து நம்ம கையில் சீக்கிரமாக அவசரமாக அவங்க வீட்டுக்கு கிளம்பியிருந்தாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இப்போ அதாவது சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரியா கிட்ட கார்த்திக் அதாவது நம்ம கார்த்திக் என்ற நம்ம குரு கண்டுபிடிச்சிடறாரு. வீட்டுக்கு வந்ததுமே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கோபம் அப்படி பார்க்குறாரு. அதாவது நம்மளுடைய ரியாவிலும் அதே மாதிரி நம்ம கையில் பார்க்குறாங்க. அதோட அந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காடா அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே தான் மிகப்பெரிய ஃபைட்டிங்கே வரப்போகுதுங்க. என்ன ஃபைட்டிங் அப்படின்னு கேளுங்க. அதாவது இப்போ நம்ம குரு கிட்ட நம்ம கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. டேரெக்டாக ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் சொன்னதுனால தானே சீக்கிரம் வந்தா. அப்போ நான் வராமல் இருந்திருந்தாக்கா நீ அங்கேயே இருந்திருப்பில்ல, ஜாலியாக இருந்திருப்பில்ல. அப்போ அவன் மேலே ஒரு லவ் இருக்குல்ல உனக்கு, கார்த்திக்வே உன் மேலே உனக்கு ஒரு லவ் இருக்குது. இது என்கிட்ட மூடி மறைச்சிட்ட. அதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் அவங்க ஆஃபீஸில் நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. நான் எவ்வளோ டைமும் சொல்லி பார்த்துட்டேன். நீ வேறு ஆஃபீஸ்க்கு போ, வேறு வேலை பாருன்னு சொல்லி பார்த்தாவும் நீ கேட்கல. இப்போ தான் புரியுது. இவ்வளோ நாள் எனக்கு புரியல. உன்னே நினச்சிட்டு நான் இருந்தேன் பார்த்தியா. நான் கூட பெங்களூருக்கு போகாமல் கூட சரி என்னால் முடியல, உன் கூட இருக்கணுன்னு தான் இப்போ கூட அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம இதனாலையுமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்லணுன்னெல்லாம் இல்லை, நான் சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ பெங்களூர்னு போகிறேன்னு சொன்ன இல்லையா, அதனால் என்னால் முடியல. நானும் கூட இந்த மாதிரி பர்த்டே இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ பெங்களூரு போகிறேன்னு சொன்னதுமே எனக்கு எமோஷனல் ஆகிடுச்சு. நீ பார்த்தியா உடனே ஏதோ சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இதெல்லாம் இல்லை. நீ அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வச்சுருக்க, கார்த்திக் மேலே, அப்படி இப்படின்னு ஒரு ஃபைட்டிங் போகுது. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் யாரு கூட நடக்குதுனாக்கா, யாருக்குங்க, நம்ம ரியாவுக்கு தான். ரியா ரொம்ப சந்தோஷம் நடக்குதுங்க. இதுக்கப்புறம் நீ இவ்வளோ நாள் பிரிக்க முடியாத, நானே பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம கார்த்திக்கிட்ட காசை கறந்துடுறாங்க நம்ம ரியா. நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டே இருக்க போகுதுங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால தான் மனசு தாங்க முடியாத நம்ம கையில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி எபிசோடில் ஒவ்வொரு டைம் நான் சொன்னதை தவறு அப்படின்னு சொல்லியும் கேட்காம நம்ம கையில் என்ன பண்ணுறாங்கன்னா மாமா பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த மேடையில் போகிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக குரு கையால் ஏற்றுக்க தான் போகிறாங்க. தெரியாமல் சொன்னேன் அப்படிங்கிறதையும் நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் எப்படி நீ கல்யாணம் பண்ணுறது உன் கை காசை போட்டு பார்க்குற, எப்படி பண்ணாலும் நீ கடை வாங்கி தானே பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே சரி. நானும்
தெரியாமல் தான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம கையில் கிட்டையும் அதே மாதிரி நம்ம கார்த்திக்கிட்டே இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி 2 பேரும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டை வந்து சேர்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ என்ன லாஸ்ட்டாக நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் எந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணிவிட்டு போங்க. நம்ம குருவும் கையில் வந்து சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய் பாய், டேக் கேர்.